வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. அதில் நிறைய தகவல்கள் நமக்கு தெரியாத வகையில் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பேஸ் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்பவே சைலண்ட்டானது. அங்கே வளிமண்டலம் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால ஒளி ஊடுருவதற்கான சான்ஸ் கிடையாது. அதனால எப்போதுமே ஸ்பேஸ் அமைதியாக தான் இருக்கும். ஆஸ்ட்ரோநாட்ஸ் அங்கே போகிறப்போ ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நம்மளோட கோள்களிலேயே வீனஸ் தான் ரொம்பவே ஹாட்டானது. 450 டிகிரி செல்சியஸ் வரையும் அதோட வெப்பநிலை இருக்குது. ஆனாலும் வீனஸ் சூரியனை காட்டிலும் தூரத்தில் தான் இருக்குது. பக்கத்திலே இருக்கக்கூடிய மெர்க்குரி அவ்வளவு ஹாட்டாக இருக்கிறது கிடையாது. இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1966ஆம் ஆண்டு நாசா மார்ஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட கற்களில் சில நுண்ணுயிரிகள் வாழ்கிறத பார்த்துட்டு அங்கே மனிதர்கள் வாழ்கிறதுக்கான தகுதி இருக்குன்னு ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டாங்க. நம்ம ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதால நம்மளால் அதில் இருக்க ஸ்டார்ஸோட எண்ணிக்கையை துல்லியமாக சொல்லவே முடியாது. தோராயமாக 200லேருந்து 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குன்ற மாதிரியான ஒரு கணக்கு முடிவுகளை சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கிறதால நம்மளால் நம்ம ஸ்பேஸில் இருக்க ஸ்டார்ஸோட கவுண்ட்டை தோராயமாக கண்டிப்பாக சொல்ல முடியாது. நிலவில் அட்மாஸ்பியர் இல்லாத காரணத்தால் அங்கே காற்றும் இருக்கிறது கிடையாது, தண்ணீரும் இருக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி நிலவுக்கு போன அப்போலோ ஆஸ்ட்ரோநாட்ஸ் அங்கே பதித்த கால் தடம் இன்னும் அழியாமல் 1000 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏலே யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க 55 கான்சேர் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கதாகவும், அந்த கிரகம் பூமியை விட 8 மடங்கு ரொம்ப பெரியதாக இருக்கதாகவும், அது கிராஃபைட் மற்றும் டைமண்டால் ஆனதாகவும் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிரகம் ஸ்பேஸில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அவங்க ஆய்வு முடிவுகளில் சொல்கிறாங்க. வீனஸ் பூமியை சுற்றி வர்றதற்கு கிட்டத்தட்ட 243 நாட்கள் ஆகுது. ஸ்பேஸில் ஃப்ளோட்டிங் வாட்டர் அப்படின்ற ஒரு அமைப்பு காணப்படுது. அதாவது ஸ்பேஸில் பூமியை காட்டிலும் 140 ட்ரில்லியன் டைம்ஸ் அதிகமாக மாசுடைய தண்ணீர் அங்கே காணப்படுறதாகவும், இது 10 பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு தூரத்தில் இருக்கிறதால தான் இதை கண்டுபிடிக்க முடியலன்னு விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. மார்ஸில் எவரெஸ்ட்டை காட்டிலும் 3 மடங்கு பெரிதாக இருக்கிற வால்கனோஸ் காணப்படுது. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்பேஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிற எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.